நீயே பார்த்துருக்கீங்களா பாக்கியா கிட்ட வந்து சமாதானம் தர்றதுக்காக, நான் செஞ்ச தப்பு தான் என்ன மன்னிச்சிரும்மா. அதுக்காக பேசுறதெல்லாம் இருக்காதும்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, என்னடி நான் உன்ன மன்னிக்கணும்? ஆல்ரெடி நான் உன்கிட்ட எத்தனையோ முறை உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன். ஆனா நான் ஒவ்வொரு முறை நம்பிக்கை வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, என்ன இது பண்ற மாரி தான் நீ இது பண்ற. இப்ப பார்த்தியா திருப்பி உன் மேல நம்பிக்கை வச்சேன். திருப்பி என்ன தலகுனி வச்சுட்ட. உன்ன நம்புனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேல வேணும் அப்படின்னு சொல்லி இவளுங்க பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் பார்த்தீங்கன்னா செல்வி ரொம்பவே அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா நான் உன்ன நம்பி இருக்கிற சம்பாரிச்ச காசெல்லாம் வந்து படிப்புக்காக செலவு பண்ணேன். நீ என்னடா லவ் பண்ணி சுத்திட்டு இருக்க. இப்ப பார்த்தியா நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்ன்னு. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? நம்ம நிலைமை என்னன்னு நெனச்சு நம்ம குடும்பத்த முன்னேத்தணும்னு நான் நெனச்சா நீ என்னடான்னா லவ் பண்ணிட்டு இப்படி வந்து இருக்கிற. இதனால பாரு எல்லாருக்குமே வந்து கஷ்டம். இப்ப நடுத்தெருவுல நிக்கிறோம். நீயும் உங்க அப்பன மாரி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னு தெரியாம உடனே பாக்கியாவுக்கு கால் பண்ணேன். பாக்கியா பார்த்தீங்கன்னா, செல்வி ஃபோன் எடுக்கிறதே இல்ல. இதனால பார்த்தீங்கன்னா, ஐயோ! அக்காவுமே எடுக்கல. அக்கா எடுக்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. ஃபோன் எடுக்காதனால செல்வியுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்னும் மன வருத்தத்துக்கு ஆறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னு தெரியாம அழுதுகிட்டே வீட்லயே படுத்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, கோபிக்கு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் வந்து உன் பொண்ணு கூட வேலை செய்ற பொண்ணு லவ் பண்றாளாமே. இந்த விஷயம் தெரிஞ்சு நீ என்ன சும்மா விட்ட அப்படின்னு சொல்லி உசுப்பேத்த உடனே கோவம் தாங்க முடியாது. கோபி பார்த்தீங்கன்னா, வெளியில கூட்டிட்டு செல்வி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பையன கூட்டு ஏன்டா உனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? யாராவது பாத்திரம் வளர்க்குறவ ஊர் பேருக்குறவ அப்படியே பார்த்து லவ் பண்ணுறதுன்னா பணக்கார வீட்ல பொண்ண பார்த்து லவ் பண்ணி அவங்க சொத்தெல்லாம் வளைச்சு போடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஆகாஷ போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. இதனால செல்வியுமே வந்து பார்த்துட்டு ஐயோ! என் மகன அடிக்காதீங்க. அவன் தெரியாத தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பாசத்துல வரேன். நீ ஒண்ணும் பேசாத. நீ தான் உன் மகனுக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்துருப்ப. உன்னால தான் அவன் இப்படி இருக்கான். அம்மாவோட நடத்தை சரியில்லாதனால தான் பையன் இந்த லெவல்ல இருக்கான். எங்க வீட்டு பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான் உங்க 2 பேரும் புடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, செல்வி கால் பண்ணத பார்த்த பாக்கியா பார்த்தீங்கன்னா, திருப்பி கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, செல்வி அழுதுகிட்டே நான் செஞ்ச தப்புதாம்மா. அதுக்காக என் மகனெல்லாம் அடிக்காதீங்கம்மா. இனிமேல் நாங்க அவங்க பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட அழுதுகிட்டே சொல்ல, என்னப்பா சொல்லி சொல்ற? உன் மகன அடிச்சாங்களா? யார் அடிச்சது? அப்படின்னு சொல்லி இப்ப தான் கோபியும், எழிலும் வந்துட்டு பையன அடிச்சு போட்டு போனாங்க. எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டாங்கம்மா. ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே என்னடா இது இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி பாக்கியா பார்த்தீங்கன்னா, செம கோவத்துல இருக்காங்க. எதுக்கு இவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க? எல்லாருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த விஷயம் காதும் காதுமா வச்ச மாரி இருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதனால தான் நான் உங்கள கோவப்படாத இருக்க சொன்னேன். இவங்க என்னடான்னா அவசரப்பட்டு முடிவு எடுத்தாங்க. வரட்டும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா, கோவத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து இந்த பக்கம் மேல இது பண்ண அப்படியே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.